என்ன தாயி யோசிக்கிறீங்க இப்படி? உன்னால ஒரு வேளை வயித்தை நிறைச்சுக்கிறேன் தாயி. ஒரு 10 ரூபா இருந்தா குடு தாயி. தானம் பண்றதுக்கு தயங்க கூடாது தாயி. 10 ரூபா தானே கேக்குறேன், குடு தாயி. அம்மா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்கிட்ட காசு இல்ல. ஒரு 10 ரூபா கூட இல்லாம இருக்காளா? பாக்க பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க. 10 ரூபா இல்லன்னு சொல்றியேம்மா, சும்மா சொல்லாத தாயி. நான் நிஜமாதாம்மா சொல்றேன், உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட காசு இல்ல. உங்ககிட்ட காசு இல்லன்னா யாராவது நம்புவாங்களா? எனக்கு உதவி பண்ண மனசு இல்லன்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். ஆனா காசு இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. அம்மா, இந்தாங்க. மகராசியா இருக்கணும் தாயி. வரேம்மா. அபி, அத்தை போலாமா? என்னங்க? சஞ்சீவ், சந்தோஷ், காளி, இத காதுல மாட்டினா உனக்கு எதுவுமே விழாதே. அம்மா, அந்த சீதா ஊல இடுது, என்னன்னு கேக்கலாம் வா. அப்படியா? இந்த புடி. வா வா வா. வாங்க எல்லாரும். என்னங்க? என்ன சீதா, எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு? சொல்றேங்க. ஸ்ரீஜா சந்தோஷ் கூட ஆபீஸ்க்கு போறா. இந்த வீட்டை முழுசா அபிதான் பாத்துக்கிறா இல்லையா? அதான் எல்லாருக்கும் தெரியுமே. அதான் நான் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இவ என்ன முடிவு பண்ணிருக்கான்னு தெரியலையே. சொல்லு, என்ன முடிவு? ஆபீஸ பாத்துக்கிறதுக்கு ஸ்ரீஜாவுக்கு அவ ஆபீஸ்ல முழு உரிமை இருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டை பாத்துக்கிற அபிக்கும் முழு உரிமை இருக்கணும்ல? என்ன சீதா வார்த்தையிலே கொக்கி போடுற? மா இரு, என்னன்னு கேக்கலாம். என்ன அமைதியா இருக்கீங்க? உரிமை இருக்குல்ல? அதான் இருக்குல்ல. இல்லங்க, கூட்டுக்குள்ள இருக்கிற கிளிக்கு அது நினைக்கும் போது கூண்ட திறந்து பறக்க முடியுங்கிற முடிவு எப்ப கிடைக்குதோ அப்பதாங்க அது சுதந்திரமா இருக்கிறதா அர்த்தம். இத்தனை நாளா அபியோட சுதந்திரத்தை நான் கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவளை பறக்க விடாம தடுத்திருக்கேன். என்ன சொல்ற இந்த சீதா? ஒன்னும் புரியலையே. அண்ணி, புரியற மாதிரி சொல்லுங்க. இந்த வீட்டோட முழு பொறுப்பையும் அபிகிட்ட கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸ்ரீஜா, அந்த அபி சீதாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவ மனச மாத்திட்டாடி. இந்த வீட்ல எது நடந்தாலும் அபியோட யோசனை இல்லாம நடக்க கூடாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அபி எடுக்கிற முடிவுதான் இறுதி முடிவு. அதுக்கு நாம எல்லாரும் சம்மதிக்கணும். அந்த அதிகாரத்தை நான் அவளுக்கு கொடுக்கறேன். இதுதான் நான் அவளுக்கு கொடுக்கற சுதந்திரம். அபிக்கு சுதந்திரம் கொடுக்கறேன்னு நம்ம சுதந்திரத்தை பறிச்சுட்டாளடி. ஏங்க,
நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அபிக்கு இந்த வீட்டோட கொத்து சாவியை கொடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குடும்பம் ரெண்டா மட்டும் பிரியக்கூடாது. இப்ப சொல்லுங்க, இந்த வீட்டு சாவிய நான் அபிக்கிட்ட கொடுக்கலாமா வேண்டாமா? ஸ்ரீஜா, நல்ல வேளை. சீதா அபிகிட்ட சாவிய குடுக்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிற பொறுப்பை எங்க அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிட்டா. எங்க அண்ணன் வேண்டாம்தான் சொல்வார் பாரு. என்னங்க சொல்லுங்க. இத பாரு சீதா, எனக்கு தனிப்பட்ட முறையில அபிகிட்ட வீட்டு சாவியை கொடுக்கறதுல விருப்பம் இல்ல. அப்படி போடு. அதே சமயத்துல அபிகிட்ட வீட்டு சாவியை கொடுக்காதன்னு நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல. இந்த வீட்டோட கொத்து சாவி இத்தனை வருஷமா உங்ககிட்ட தான் இருந்துச்சு. அதை அபிகிட்ட கொடுக்கலாமா வேணாமாங்கிறத நீ ஏன் முடிவு எடுத்துக்கோ. ஐயோ, என்னடி ஸ்ரீஜா, எங்க அண்ணன் இப்படி கவுத்துட்டாரு நம்மள. அபி, இங்க வாமா. வாமா. இந்தாமா. நிறுத்துங்க அண்ணி. நான் பொறுமையா இருக்கலாம்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. ஸ்ரீஜா தானே இந்த வீட்டு மூத்த மருமக. நியாயமா பார்த்தா இந்த சாவி அவகிட்ட தானே இருக்கணும். நீங்க என்னடானா இளைய மருமக அபிகிட்ட கொடுக்குறீங்க. இங்க பாரு சிந்தாமணி, இந்த கேள்விக்கான பதில நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த மூத்த மருமக இளைய மருமக இந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஸ்ரீஜா கேட்ட ஆபீஸ் பொறுப்ப அவகிட்ட கொடுத்தாச்சு. இந்த வீட்டை பாத்துக்கிறது அபி. அவகிட்ட தான் இந்த கொத்து சாவி இருக்கணும். அது அவ உரிமை. இந்த விஷயத்துல நீ பேச ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம தலையிடாத. என்னது தலையிடக்கூடாதா? உங்க பேச்சே சரியில்லை அண்ணி. அண்ணே, இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியா? அமைதியா இருக்கீங்க. அபி மட்டும் தான் இந்த வீட்டு மருமகளா? ஸ்ரீஜா இல்லையா? அத்த, மருமகளா இருந்தா மட்டும் போதுமா? வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிற தகுதி வேணா? சந்தோஷ், நீயும் என்ன அவங்க கூட சேர்ந்துட்டியா? குடும்பமே சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? ஸ்ரீஜா, 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 நில்லடி. ஏய் நில்லுங்க. ஸ்ரீஜா, என்னடா? மா விடுங்கம்மா, நீங்க அபிகிட்ட சாவி கொடுங்க. சந்தோஷ், நான் பேசுனதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? எனக்கு என்னமா வருத்தம்? வீட்டு பொறுப்பெல்லாம் அபிதான் பாத்துக்கிறா. அது எனக்கு சந்தோஷம் தான். அபி ரொம்ப பொறுப்பான ஆளு. நீங்க அபிகிட்டே சாவியை கொடுங்க. இந்தாம்மா, வாங்கிக்கோ. அத்தை, எதுக்கு அத்தை இதெல்லாம்? எனக்கு சாவியெல்லாம் வேண்டாம். இத ஸ்ரீஜா கிட்டே கொடுத்துருங்க அத்தை. பதவியும் அதிகாரமும் நல்லவங்க கிட்ட தான் எப்பவும் இருக்கணும். அதான் எல்லாருக்கும் நல்லது.
நீ இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த சாவி உன்கிட்ட தான் இருக்கணும். மறக்காம வாங்கிக்கோமா. தங்கச்சி, அக்கா அவ்வளவு சீக்கிரம் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும். வாங்கிக்க தங்கச்சி. அபி வாங்கிக்கோ. இன்னைக்கு கோயில்ல ஒரு பிச்சைக்காரிக்கே ஒரு 10 ரூபா கூட போட காசு இல்லாம நீ கூனி குறுகி நின்ன பாத்தியா? அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வீட்டோட சாவியும் அதிகாரமும் உன்கிட்ட தான் இருக்கணும்னு. இனி எல்லாரும் ஒன்னதான் எதிர்பார்க்கணுமே தவிர நீ எதுக்கும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது. அதுதான் இந்த குடும்பத்து மருமகளான உனக்கு நான் கொடுக்கிற மரியாதை. அது மட்டும் இல்ல, என்ன விட இந்த குடும்பத்தை நல்லா நிர்வாகம் செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, நீ போமா. சஞ்சீவ், என்னம்மா? நீ கம்பெனிக்கு ஒரு வாரம் லீவ் போடு. நீயும் அபியும் ஹனிமூன் போறீங்க. இல்லம்மா, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு. நீ எதுவும் சொல்லாத, நீங்க ஹனிமூன் போறீங்க. சரிம்மா, நாங்க போறோம். இந்த சீதாவோட ஆட்டம் வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. 2 பேரையும் ஹனிமூன் கடுப்ப பாக்குறா. அவங்க வீட்ல இருந்தா அவங்க 2 பேரையும் பிரிக்கிறது ஈஸி. ஹனிமூன் போயிட்டாங்க, பஞ்சு நெருப்பு பக்கத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி பத்திக்கும். அப்புறம் நம்ம காலி பாத்துக்கோ. அத்தை சொன்னா இவங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு போயிடுவாங்களா? போக விட்டுருவேனா? இந்த ஹனிமூன் ட்ரிப்பை எப்படி கேன்சல் பண்ணணும்னு எனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் எந்த பொண்ணாவது லவ் பண்ணுமா? நீ ஒரு அடங்காதவன், திமிரு பிடிச்சவன். மொத்தத்துல நீ ஒரு கோவக்காரன். அப்படி இருந்தும் உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் நான் லவ் பண்ணதுக்கு ஒரே காரணம் என் அக்கா மட்டும்தான். किट्टी मैडम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणि नमोस्तुते मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना. நான் கட்டின இந்த தாலி எங்க அம்மாக்காக மட்டும்தான். எனக்கும் உனக்கும் நடுவுல இருந்த லவ் எப்பயோ செத்து போச்சு. சஞ்சீவ், எனக்காக அவளை மன்னிச்சு ஏத்துக்க, அவகிட்ட அன்பா நடந்துக்க, அவகிட்ட ஆறுதலா பேசு. சஞ்சீவ், அபிகிட்ட கோவப்படாத. நீயும் அபியும் சந்தோஷமா இருந்தாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். நீ கம்பெனிக்கு ஒரு வாரம் லீவ் போடு. நீயும் அபியும் ஹனிமூன் போறீங்க. இல்லம்மா, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு. நீ எதுவும் சொல்லாத, நீங்க ஹனிமூன் போறீங்க.
அபி அபி இங்க வாயே. சஞ்சீவா என்ன கூப்பிட்டது. அபி சஞ்சீவ் தான் கூப்பிடுறான். அபி சஞ்சீவ் என்ன கூப்பிட்டியா? ஆமா, எனக்கு ஒரு காஃபி போட தெரியா? என்கிட்டயா கேட்ட? ஆமா. ஒரு 2 நிமிஷம் இரு, உடனே கொண்டு வரேன். பாத்துடி. ஐயோ, சஞ்சீவ் இந்த காஃபி. ஏன்னா அதுக்குள்ள கொண்டு வந்துட்ட? இந்தா. காஃபி சூப்பர். அபி, நம்ம 2 பேரும் வெளில போறோம். சீக்கிரம் ரெடி ஆயிடுறியா?